அதிமுக அரசின் ஓராண்டு கால வேதனை. சாதாரண மழையை தாங்காமல் சாலைகள் அனைத்தும் பழுதாகி போக்குவரத்து பாதிப்பு. குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அமித் அன்சாரி காங்கிரஸ் மேலிடம் முடிவு. ராகுல் காந்தி மத்திய அமைச்சராக பதவியேற்பாரா? வீரப்ப மொய்லி விளக்கம். செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி உரங்கள் அதிக விலைக்கு விற்பனை. தமிழக விவசாயிகள் புகார். வணக்கம். விரிவான செய்திகள். சென்னையில் இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் மிதமான மழை காரணமாக சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. தியாகராய நகர், கோடம்பாக்கம், விருகம்பாக்கம் ஆகிய முக்கிய இடங்களில் சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக பெரும் சேதமடைந்துள்ளன. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் சென்னை நகர் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பருவமழைக்கான அறிகுறி மட்டுமே தென்பட்டுள்ள நிலையில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய சென்னைவாசிகள் தற்போது கலக்கமடைந்துள்ளனர். காரணம், மிதமான மழைக்கே குண்டும் குழியுமாகி சாலைகள் காணாமல் போய்விட்டது. அதிகாலை தொடங்கிய சாரல் மழை காலை 8 மணி அளவில் சற்று மிதமான அளவாக மாறியது. ஆனால் இந்த மழைக்கே சென்னை நகரின் தார் சாலைகள் சேதமடைந்து ஜல்லிகள் அடித்து செல்லப்பட்டன. நேற்றுலேருந்து சென்னையில் நல்லா மழை பெஞ்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். இருந்தாலும் ரோட்டில் ரொம்ப தண்ணி தேங்கி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரோட்டில் ரொம்ப நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால வண்டிங்களை கரெக்டான டைம் போகாதனால ஆஃபீஸ்க்குலாம் கரெக்ட் டைம் போக முடியல. தியாகராய நகர் பகுதிகளில் மழை காரணமாக மோசமாகி போன சாலைகள் குண்டும் குழியுமாகி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வருகின்றன. விருகம்பாக்கத்தில் சாலைகளே தெரியாத அளவிற்கு குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. கோடம்பாக்கத்திலோ சாலைகள் அனைத்தும் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு வெறும் ஜல்லிக்கற்கள் மட்டுமே காட்சி அளிக்கின்றன. நான் மாடம்பாக்கத்துலேருந்து வரேன். எனக்கு அந்த ஏரியாலலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மழை தண்ணினால அந்த இடம் ரோடெல்லாம் நல்லாவே இல்லை. குண்டும் குழியுமா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதிமுக அரசு ஆட்சிக்கு வந்து ஓராண்டு சாதனை புரிந்து விட்டதாக பத்திரிகைகளில் நாள்தோறும் விளம்பரம் வெளியிட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் பல கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு சாலைகள் அமைக்கப்பட்டதாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன. சென்னை நகரில் 200 கவுன்சிலர்களில் 80% பேர் அதிமுகவினர். சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற சாலை பணிகள், போக்குவரத்து வசதிகள் செய்வதாக கூறினார்கள். ஆனால் இந்த சாலைகளின் தரம் என்ன என்பது ஒரே மழையில் மக்களுக்கு அம்பலமாகியுள்ளது. அதிமுக கவுன்சிலர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஒப்பந்தம் வழங்கிய காரணத்தினால்தான் சாலைகள் தரமற்றவையாக போடப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அமித் அன்சாரி மீண்டும் போட்டியிடுகிறார். இதற்கான அறிவிப்பை இன்று மாலை காங்கிரஸ் மேலிடம் அறிவிக்க உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து ஆலோசிக்க சோனியா காந்தி தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டம் இன்று மாலை டெல்லியில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அமித் அன்சாரியை மீண்டும் அறிவிக்க காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் முடிவு செய்துள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று மாலை சோனியா காந்தி வெளியிடுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் முகுல் ராய் கலந்து கொள்வார் என்று மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார். எனினும் அன்சாரிக்கு தங்களது கட்சி ஆதரவு அளிக்காது என்று மம்தா கூறியது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சரவையில் பங்கேற்பது பற்றி ராகுல் காந்திதான் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும், அவரது கட்சியின் இளம் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இதுகுறித்து அவர் மௌனம் சாதித்து வருகிறார். இந்த நிலையில் மராட்டிய மாநிலம் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி அமைச்சர் பதவி ஏற்பது பற்றி ராகுல் காந்திதான் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார். இந்த விஷயத்தில் வேறு யாரும் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்ற அவர், ராகுல் காந்தி காந்தம் போன்று கட்சி செயல் வீரர்களை அவர் ஈர்த்து வருவதாக மொய்லி தெரிவித்தார். I must tell you, the kind of action he has taken in organizing the party, training the cadre, and particularly attracting the youth of the country into the Congress fold is unprecedented. No other leader has done it. He has become a magnet, particularly for the youth of this nation, and we are very proud of him. And I don't think anybody should talk lightly about it. மேலும் இளைஞர் காங்கிரஸை பலப்படுத்துவதில் ராகுல் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறார் என்றும் அவரும் சோனியா காந்தியும் கட்சியை தட்டி எழுப்பும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
தேனி மாவட்டம் கம்பத்தில் தனியார் கடைகளில் உரங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். உரக்கடைகளில் உரவிலை பட்டியல் முறையாக வைக்கப்படாததால் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் உரக்கடை உரிமையாளர்கள் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்துவதாலும் பல மடங்கு அதிக விலைக்கு உரம் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உரத்திற்கு அரசு நிர்ணயித்த சரியான விலை தெரியாமல் தாங்கள் குழப்பம் அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர். எனவே இந்த ஆண்டிற்கான உரவிலை பட்டியலை உரக்கடைகளில் வைப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்பம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அளிக்க உள்ள விருந்தை மம்தா பானர்ஜி புறக்கணித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான பிரணாப் முகர்ஜியை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஆதரிக்க மறுத்துவிட்டார். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி வரும் 18ஆம் தேதி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு டெல்லியில் விருந்து அளிக்க உள்ளார். இதில் முக்கிய கூட்டணி கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்க மாட்டார் என்று அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காக உயிர்நீந்தவர்களை நினைவுகூரும் வகையில் வரும் 18ஆம் தேதி கொல்கத்தாவில் பேரணி நடத்த உள்ளதால் மம்தா பானர்ஜியால் விருந்தில் கலந்து கொள்ள இயலாது என்று அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக நிர்வாகிகள் சிலரை மாற்றம் செய்து கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளராக செயல்பட்டு வந்த எஸ். ரவி இன்று முதல் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மதுரை தெற்கு மாவட்ட கழக பொருளாளராக செயல்பட்டு வரும் ஆர். அழகர் மேலும் கூடுதலாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக இன்று முதல் நியமிக்கப்படுவதாக கேப்டன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக முன்னாள் துணை செயலாளர் எஸ். தினேஷ் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக இன்று முதல் நியமிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட கழக அவைத் தலைவர் KTR கருணாநிதி அப்பொறுப்பிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுவதாகவும் அவர் வகித்த கழக அவைத் தலைவர் பதவிக்கு G. காளிராஜன் இன்று முதல் நியமிக்கப்படுவதாகவும் கேப்டன் தெரிவித்துள்ளார். தேமுதிக மாநில மகளிரணி செயலாளராக டி. சிவகாமி முத்துக்குமார் இன்று முதல் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில மகளிரணி துணை செயலாளர்களாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணகி ராஜ்குமார், மத்திய சென்னையைச் சேர்ந்த டி. சுபமங்கலம், மதுரையைச் சேர்ந்த எஸ். சந்திரா, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பி. ஜான்சி ராணி ஆகியோர் இன்று முதல் நியமிக்கப்படுவதாக கேப்டன் அறிவித்துள்ளார். மேற்கண்டவர்களுக்கு அந்தந்த மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த கழக தொண்டர்கள், ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல்களை நடத்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. லஷ்கர் அமைப்பைச் சேர்ந்த அபு ஜிண்டால் சவுதியில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டுவரப்பட்டார். அவரிடம் டெல்லி போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். லஷ்கர் அமைப்பு குறித்த தகவல் களஞ்சியாக ஜிண்டாலை போலீசார் கருதுகின்றனர். ஒவ்வொரு நாளும் அவன் அளித்து வரும் வாக்குமூலம் போலீசார் திக்குமுக்காட செய்துள்ளது. ஐக்கிய ஜிஹாத் கவுன்சில் என்ற அமைப்பு செயல்பட்டு வருவதாகவும் தீவிரவாத அமைப்புகளின் கூட்டமைப்பான இது புதிய தீவிரவாத குழுக்களை காஷ்மீர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டிய மரபு சாராத வழிகள் மூலமாக அனுப்பி வைக்க திட்டமிட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். அங்கிருந்து நாட்டின் பல பகுதிகளுக்கும் தீவிரவாதிகள் குழு பிரிந்து பல்வேறு நகரங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களையும் மக்கள் நெரிசல் மிக்க பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அவன் கூறிய தகவலை கேட்டு போலீசார் மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் டெல்லி, காஷ்மீர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துமாறு உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இறால் விலையை உயர்த்த கோரி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 13 நாட்களுக்கு பிறகு இன்று கடலுக்கு சென்றனர். மானிய விலையில் பெட்ரோல், டீசல், இறால் மீனுக்கு உரிய விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம், ராமேஸ்வரம், பம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளின் விசைப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் இறால் மீன்களை சர்வதேச சந்தை விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விசைப்படகு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மீனவர்கள் போராட்டத்தால் மீன் மற்றும் இறால் மீன்களின் வரத்து குறைந்தது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு நாள் ஒன்றுக்கு 15 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். 13 நாட்களுக்கு பிறகு இன்று மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர்.
2 வாரங்களுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சை மாவட்டம் 3 மாவட்டத்தில் இன்றைக்கி படகுலாம் கடலுக்கு போகிறோம். இறால் விலை, மீன் விலை வீழ்ச்சினால நாங்கள் இந்த 15 நாள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தோம். இது வந்து இப்போ வந்து 3வது முறையாக வந்து மினிஸ்டர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உரிய விலை வாங்கி தருவோம்னு சொன்னதின் பேரில் நாங்கள் கடலுக்கு எல்லா படகுகளும் இந்த இன்னைக்கு கடலுக்கு போகிறோம். போயிட்டு வந்த பின்னாடி இறாலுக்கு கிலோவுக்கு 100 ரூபாயும், கணவாய்க்கு கிலோவுக்கு 50 ரூபாயும் உயர்த்தி எடுக்கிறத எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. போயிட்டு வந்தால் தான் என்ன நல்லா விலை நீடிக்குதுன்னு எங்களுக்கு தெரிய வரும். உடன்படிக்கையின்படி பிடித்து வரும் இறால் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காவிட்டால் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். படகுகளை இயக்க அரசு மானியமாக 3000 லிட்டர் டீசல் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமண கோஷ்டி சென்ற வேன் கொள்ளிடம் ஆற்றில் கவிழ்ந்தது. ஒருவர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தங்கப் பதக்கம் வென்ற தடகள வீராங்கனை மீதான பாலியல் குற்றச்சாட்டு பொய்யானது என்கிறார் புகார் கொடுத்த பெண். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.